2024 பின்னரும் தொடரும் கோட்டாபய ஆட்சி. இலங்கையில் பெரும் துயரம். பிள்ளைகளுக்கு உணவு இல்லாமையினால் உயிரை மாய்த்துக் கொண்ட தந்தை. இலங்கையை ரஷ்ய ஜனாதிபதியிடம் கொடுக்க வேண்டும் சாடும் சரத் பொன்சேகா. இன்று ஐநாவை எதிர்கொள்கிறது இலங்கை. கனரக வாகனத்துடன் கார் மோதி விபத்து, 2 மரணம். உக்ரைன் மீது தாக்குதல் நடாத்த தயாராகும் மற்றொரு நாடு. பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த உலக நாடுகள் தீர்மானம் ஏதுமின்றி முடிவடைந்த பேச்சுவார்த்தை. சிவில் யுத்தத்தை வெற்றி கொண்டதை போன்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பொருளாதார யுத்தத்தையும் சிறந்த முறையில் வெற்றி கொள்வார் என போக்குவரத்து துறை அமைச்சர் பவித்ரா தேவி வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். இரத்தினபுரியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில், நல்லாட்சி அரசாங்கத்தினால் பலவீனமடைந்த பொருளாதாரத்தையே பொறுப்பேற்றும். அரசியல் முரண்பாடுகளின் காரணமாக தேசிய பாதுகாப்பு திட்டமிட்ட வகையில் பலவீனப்படுத்தப்பட்டது. தேசிய பாதுகாப்பு பலவீனத்தை அடிப்படைவாதிகள் சாதகமாக பயன்படுத்திக் கொண்டனர். பாரிய எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் நாட்டு மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். கோவிட்-19 பெரும் தொற்று பரவல் அரசாங்கத்தின் செயற்பாட்டிற்கு பாரிய தடையாக காணப்பட்டது. வைரஸ் தொற்றில் இருந்து நாட்டு மக்களை பாதுகாக்க அரசாங்கம் முன்னுரிமை வழங்கியது. கோவிட்-19 வைரஸ் தாக்கத்தின் பின்னரான காலப்பகுதியில் தேசிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. சிவில் யுத்தத்தை வெற்றி கொண்டதை போன்று ஜனாதிபதி பொருளாதார யுத்தத்தையும் வெற்றி கொள்வார். நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளை முகாமைத்துவம் செய்ய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. 2024 ஆண்டுக்கு பின்னரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவே ஆட்சி அமைக்கும். நடைமுறையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகள் அரசாங்கத்தின் இருப்பிற்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக பொது போக்குவரத்து சேவை பாதிக்கப்படும் என எதிர்த்தரப்பில் அரசியல் பிரச்சாரம் செய்து கொள்கிறார்கள். பொது போக்குவரத்து சேவைக்கான எரிபொருள் முழுமையாக விநியோகிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையிலும் பொது போக்குவரத்து சேவைக்கு பாதிப்பு ஏற்படாது என்று அவர் குறிப்பிட்டார். களுத்துறை வெளிப்பெண்ண பிரதேசத்தில் 4 பிள்ளைகளின் தந்தையொருவர் உயிரை மாய்த்துக் கொண்டமை பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது பிள்ளைகளுக்கு உணவு வழங்க முடியாமையினால் இந்த விபரீத முடிவை அவர் எடுத்துள்ளதாக உயிரிழந்தவரின் மனைவி தெரிவித்துள்ளார். 3 நாட்களாக வீட்டில் உணவு ஒன்றுமே இல்லை. பிள்ளைகளுக்கு உணவு வழங்க பணம் தேடி வருவதாக கூறி சென்றார். அவர் வீட்டிற்கு வராமையினால் வீட்டில் இருந்த நாற்காலிகளை விற்று உணவு வழங்கினேன் என தற்கொலை செய்து கொண்ட நபரின் மனைவி தெரிவித்துள்ளார். தற்கொலை செய்து கொண்டவர் வெளிப்பெண்ண பிரதேசத்தைச் சேர்ந்த நாகராஜா ரஞ்சன் என்ற 37 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையாவார். உயிரிழந்தவரின் மனைவியான 30 வயதான மாடுசாமி மஞ்சுளா என்பவர் மரண பரிசோதனை அதிகாரிகளிடம் சாட்சி வழங்கியுள்ளார். உயிரிழந்திருப்பவர், என்னுடைய கணவர், எங்களுக்கு திருமணமாகி 14 வருடங்கள் ஆகின்றன. எங்களுக்கு 12 வயதிற்குட்பட்ட 4 பிள்ளைகள் உள்ளனர். 3 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை காரணம் காட்டி இலங்கையில் பொருட்களின் விலைகளை உயர்த்தி மக்களை கஷ்டத்தில் தள்ள முடியாது என தெரிவித்த சரத் பொன்சேகா, இலங்கையை ரஷ்ய ஜனாதிபதி புடினிடம்தான் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். கொழும்பில் நேற்று ஊடகங்களை சந்தித்து கருத்து கூறும்போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், இந்த அரசாங்கத்தின் செயற்திட்டங்கள் தோல்வியடைந்துள்ளன. சுபீட்சத்தை காண முடியாமல் உள்ளதாகவும் நாட்டு மக்கள் இன்று வேதனையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். மக்களுக்கு தமது அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் வரிசைகளில் நின்று காலத்தை செலவழித்துக் கொண்டிருப்பதாகவும் இதனால் மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அவர்கள் பாதைகளில் தங்கள் கோபத்தை காட்டுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த அரசாங்கம் பிரச்சினைகளில் இருந்து விடுபட உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை காரணமாக காட்ட முயற்சித்தால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வு நேற்று ஜெனீவாவில் ஆரம்பமானது. இலங்கை உக்ரைன் விவகாரம் இம்முறை அமர்வில் அதிகம் கவனம் பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பச்லெட்டின் சமீபத்திய அறிக்கையிலும் இலங்கைக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை அடுத்து வரும் நாட்களில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது.
அன்றைய தினம் இலங்கை தொடர்பான விவாதமும் இடம்பெறவுள்ளது. இதேவேளை இலங்கையின் சார்பில் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே, நீதியமைச்சர் அலி சப்ரி மற்றும் ராஜாங்க அமைச்சர் பேராசிரியர் சன்ன ஜேசமன் ஆகியோர் அமர்வுகளில் பங்கேற்கின்றனர். இலங்கை நேரப்படி இன்று காலை 11 மணிக்கு அமர்வில் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் உரையாற்றினார். இலங்கையின் தற்போதைய நிலைமை குறித்து வெளிவிவகார அமைச்சர் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் நேற்று இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தார். இதனிடையே வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் இன்று மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் மிச்லேட் பச்லெட்டை சந்திக்க உள்ளார். இதேவேளை ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவாவும் உரையாற்றியிருந்தார். திருகோணமலை கொரவப்பொத்தான பிரதான வீதி மரதன் கடவல பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் காரின் சாரதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ரத்மலை பகுதியிலிருந்து கொரவப்பொத்தானை நோக்கி மணல் ஏற்றிச் சென்ற கனரக வாகனமும் வவுனியாவில் இருந்து திருகோணமலை நோக்கி சென்ற காருமே மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்து இன்று காலை 9:20 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர் திருகோணமலை அன்பு வெளிபுரம் சதா சகாயமாத ஆலய பங்கு தந்தையான கணேசப்பிள்ளை நிதிதாசன், வயது 49 எனவும் போலீசார் தெரிவித்தனர். விபத்துடன் தொடர்புடைய கனரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கெபிட்டிகொலாவ நீதவான் முன்னிலையில் முன்னிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். சடலம் தற்சமயம் கொரவப்பொத்தான பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டதோடு பிரேத பரிசோதனைகள் யாவும் முடிவடைந்த பிறகு உறவினர்களிடம் சடலம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக விபத்து தொடர்பிலான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கொரவப்பொத்தானை போலீசார் தெரிவித்தனர். உக்ரைன் ரஷ்யா இடையிலான விவகாரத்தில் உக்ரைனின் அண்டை நாடான பெலாரஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருந்து வருகிறது. அத்துடன் உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் ரஷ்ய படைகளுக்கு தேவையான உதவிகளையும் செய்து வருகிறது. இந்த நிலையில் உக்ரைன் போரில் பெலாரஸ் நேரடியாக பங்கேற்கும் என்றும் ரஷ்ய படைகளுடன் இணைந்து உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தும் என்றும் அமெரிக்க உளவுத்துறை எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இதுகுறித்து அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகள் கூறுகையில், உக்ரைன் நெருக்கடியின் தற்போதைய சூழலில் பெலாரஸ் நாடும் ரஷ்ய ராணுவத்துடன் இணைந்து போரில் ஈடுபட வாய்ப்புள்ளது. வரும் நாட்களில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே நடக்கும் பேச்சுவார்த்தைகளை பொறுத்து போர் குறித்த முடிவை பெலாரஸ் அதிபர் எடுப்பார் என்று தெரிகிறது. உளவுத்துறையின் இந்த எச்சரிக்கையை தொடர்ந்து பெலாரஸ் நாட்டின் தலைநகர் மின்ஸ்கில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை மூட ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் ரஷ்யாவில் உள்ள அமெரிக்க தூதரகங்களில் பணியாற்றும் அத்தியாவசியமற்ற துறைப்பணியாளர்கள் அங்கிருந்து வெளியேறலாம் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது தொடர்பான உத்தரவை அமெரிக்க வெளியுறவு மந்திரி ஆண்டனி பிளிங்டன் பிறப்பித்துள்ளார். தொடர்ந்தும் ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து வரும் நிலையில் உக்ரைன் மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இந்நிலையில் மாஸ்கோவிற்கும் அதன் அண்டை நாடுகளுக்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் உக்ரைன் ரஷ்யா இடையிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்ற நிலையில் தீர்மானம் ஏதுமின்றி முடிவடைந்துள்ளது. உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை ரஷ்ய படைகள் குண்டு வீசி தாக்கியதை தொடர்ந்து முதல் சுற்று பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. எனினும் உக்ரைன் ரஷ்யா இடையிலான முதல் சுற்று பேச்சுவார்த்தை தீர்மானம் ஏதுமின்றி முடிவடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் உக்ரைன் ரஷ்யா பேச்சுவார்த்தை சுமூக நிலையை ஏற்படுத்தும் என்று பெரும் எதிர்பார்ப்பில் உலக நாடுகள் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024 பின்னரும் தொடரும் கோட்டாபய ஆட்சி. இலங்கையில் பெரும் துயரம், பிள்ளைகளுக்கு உணவு இல்லாமையினால் உயிரை மாய்த்துக் கொண்ட தந்தை. இலங்கையை ரஷ்ய ஜனாதிபதியிடம் கொடுக்க வேண்டும் சாடும் சரத் பொன்சேகா. இன்று ஐநாவை எதிர்கொள்கிறது இலங்கை. கனரக வாகனத்துடன் கார் மோதி விபத்து, 2 மரணம். உக்ரைன் மீது தாக்குதல் நடாத்த தயாராகும் மற்றொரு நாடு. பெரும் எதிர்பார்ப்பில் இருந்த உலக நாடுகள் தீர்மானம் ஏதுமின்றி முடிவடைந்த பேச்சுவார்த்தை.